Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 12/8/2025 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சக்தி கம்பெனியோட இந்த மாதத்தோட செகண்ட் வீக் சிறப்பான ரிசல்ட் பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த்து செகண்ட் வீக் ரிசல்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு 140 வந்திருக்கு போன மாதம். இதே ரெண்டாவது வாரம் ஸ்ரீ சக்தி கம்பெனியோட ரிசல்ட்டு. அண்ட் போன வாரம் பார்த்திங்கன்னா 702 வந்திருக்கு. அண்ட் வந்து இன்றைக்கி ரிசல்ட் மண்டேவோட ரிசல்ட் வந்துட்டு 988 வந்திருக்கு. வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட செவ்வாய்க்கிழமை எல்லா வாரம் எப்படி வந்துருக்கின்ற ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துருவாங்க ஒன்றா. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். லாஸ்ட்டு மந்த்து இதே வார ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 140. போன மாதம் இதே வார ரிசல்ட்டு 140. அதுக்கடுத்த வாரம் 278, 887, 998. போன வாரம் செவ்வாய்க்கிழமை 702. அண்ட் ஃபைனலாக இன்றைக்கி மண்டே ரிசல்ட் வந்துட்டு 988. முதல்ல லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பரை மார்க் பண்ணிடுவோம். 140 எப்படி வந்தது? 140க்கு ஒன் டே பிஃபோரில் வந்து கால்குலேஷன் மண்டேலேருந்து நம்ம மேட்ச் பண்ணுவோம். மண்டேயில் 119 ரிசல்ட்டு. க்ளூ நம்பர் வந்து 25. இந்த 25க்கு 20 கால்குலேஷன் ஃபாலோ ஆகிருக்கு. அதாவது 25க்கு அடுத்து 5 அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது. 35, 45. இதில் வந்து லாஸ்ட்டு 3 டிஜிட் பார்த்திங்கன்னா 545 +1 ஆகி ரிசல்ட் வந்துருக்கு. 45க்கு ஒரு 40 95 வரணும். 40 வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து 540 வரும் இல்லையா, +1 ஆகிருக்கு. +1 640 ஆர் 140 வரணும். பவரில் 140 வந்திருக்கு. இது போன மாதம் ரூட் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் 140. இப்போ இதே மெத்தடில் வந்து நம்ம முதல்ல மெயின் ரூட்டில் இன்றைக்கி மண்டேவோட ரிசல்ட் வந்து 988. அதோடய க்ளூ நம்பர் வந்து BC 44. 44க்கு 4 அப்படியே கண்டினியூஸ்னா 54, 64. அதாவது 20 கால்குலேஷனில் 44க்கு 20னா 64 போகும். இப்போ 44, 54, 64ன்னு க்ளோஸ் ஆகும்போது இந்த 64ல் ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆகணும். ஒன்று 69 அல்லது 14 இப்படி வரணும். ஓகே, அப்போது ஃப்ரண்ட்டில் இருக்க நம்பர் 4 +1 ஆகி பவர் ஆகும்போது 4க்கு அடுத்த நம்பர் 5, 5ஓட பவர் 0. 069 அல்லது 014 நம்பர் நாளைக்கு போன மாதத்தோட மெயின் ரூட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் அதுக்கு அடுத்த வாரம் 278. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி மண்டேவோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா 046. அங்கே நம்ம இங்கே க்ளூ நம்பர் 046க்கு 52 எடுக்கிறோம். இந்த 52க்கு கண்டினியூவேஷன் 63. அதுக்கு அடுத்த கண்டினியூவேஷன் 3 அப்படியே ஸ்டாப் ஆகுது 73. இப்போ 73ல் ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆச்சுன்னா ஒன்று 78 அல்லது 23 வரணும். 78 வந்துருக்குது. ரிசல்ட்டு 278. ஓகே, 278 ரிசல்ட்டு. இங்கே 373 இருக்குது. -1ல் போன மாதம் மெயின் ரூட் வந்து 545க்கு +1ல் போகுது. இங்கே 373க்கு -1ல் போகுது. அப்போது இந்த ரூட்டில் வந்து நம்ம 44க்கு அடுத்து 55, அடுத்த நம்பர் 65 இப்படி கம்ப்ளீட் ஆகணும். இப்போ 65ல் ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆச்சுன்னா இங்கே வந்து 60 ஆர் 15 வரணும். ஒன்று 60 அல்லது 15 வரணும். இதுக்கு வந்து -1ல் போச்சுன்னா 460 அல்லது 415 வரணும். கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா போன வாரம் அதுக்கு அடுத்த வாரம் ரூட் எப்படி ஃபாலோ ஆகுன்றதை நம்ம பார்த்து எடுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் வீக் பார்த்துட்டோம். செகண்ட் வீக் தேர்ட் வீக் கண்டினியூஷன் போதும். அதோட வந்து லாஸ்ட் வீக் வந்து 702 வந்த ரூட். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி மண்டே ரிசல்ட்டு 177. க்ளூ நம்பர் 33. ஓகே, 33க்கு அடுத்து 43, 53 கண்டினியூ ஆகணும். ஆனால் வந்து 43, 52ன்னு டவுன் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக போகும்போது -1ல் வரதுனால இந்த 52க்கு கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். 52ல் ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆச்சுன்னா ஒன்று 02 57 வரணும். 02 வந்துடுச்சு. ரிசல்ட்டு 702. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. -1ல் 202 வரணும். பவரில் 702 வந்துருக்கு. ஓகே, இந்த 460, 415 கூட
ஒரு 960 915 கூட பவரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏபோர்டு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஓகே, இந்த ரூட் வந்து லாஸ்ட் வீக்கோட ரூட்டில் 44, லாஸ்ட் வீக் நம்ம 33க்கு அடுத்து 43 53 போச்சு. அப்போ 44க்கு அடுத்து 54 64ன்னு போகாமல் 63ன்னு முடியணும். போன வாரம் ரூட் வந்துடும். அப்படி வந்ததுன்னா இந்த 63க்கு 52க்கு 02 வந்தது, 63க்கு ஒரு 68 13 வரணும். இதுக்கும் வந்து மைனஸில் போனால் 313 ஆர் 368ன்னு வரணும். அது போன வாரம் பவரில் வந்து இல்லையா 702ன்னு. அப்போது இது வந்து 868ம் 813ம் லாஸ்ட் வீக்கோட ஃபாலோயிங் ரூட். ஓகே, டோட்டலாக வந்து 3 வாரம் பார்த்துட்டோம். இப்போது வந்து ஃபைனலாக நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்து 988க்கு நேற்று 995, இங்கே 51. நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வாரம் இந்த மண்டே 177ஓட க்ளூ நம்பர் பாருங்கள், இந்த 33ஓட பவர் 88. இன்றைக்கி அப்படியே ஃபாலோ ஆகிடுச்சு. ஆனாலும் நேற்று ரிசல்ட்லேருந்து எப்படி வந்ததுன்ற சொல்லிடுறேன். நேற்று 995 க்ளூ நம்பர் 51, அடுத்து 62, இது 73ன்னு போய் முடியணும். ஆனால் வந்து +1 ஆகி 73க்கு அடுத்து 83ன்னு போய் முடிஞ்சிச்சு. இப்போ 83ல் ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆகணும். 88 அல்லது 33 வரணும். 88 ஃபாலோ ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்த வீடியோலையும் வந்துட்டு 8 3 எல்லாமே கொடுத்துருந்தேன். விருப்பம் நண்பர்கள் மெம்பர்ஷிப் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனால் சொல்கிறேன், டெய்லி வீடியோஸ் வந்து ரெகுலராக அதில் தனியாக வந்துட்டுருக்கோம் பெஸ்ட் கெஸ்ஸிங் பிளானில். ஓகே, இப்போ வந்து எல்லா வாரம் பார்த்துட்டோம். இன்றைக்கி உண்டான ஒரு ரிசல்ட் எப்படி வந்துட்டுன்னு சொல்லிட்டேன். ஃபைனலாக வந்து எல்லா ஃபாலோயிங் இல்லாமல் புது ரூட்டு ஃபாலோ ஆகும்போது இன்றைக்கி ரிசல்ட்லேருந்து நம்ம எப்போதும் வந்து 3 வாரம் கண்டினியூஷன் பார்த்துட்டு கடைசியாக இன்றைக்கி ரிசல்ட்லேருந்து ஒரு புது கால்குலேஷன் எடுப்போம். அது ஆல்மோஸ்ட் ஃபாலோ ஆகும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ரிசல்ட் 988ஓட க்ளூ நம்பர் வந்து 544. இப்போ 44க்கு ஒரு பவர் நம்பர் 99, மைனஸில் போனால் 89. இந்த 2 நம்பருக்குமே நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. 99 டேரெக்டாக வரலாம், 89 வந்து ஒரு 39ன்னு வரலாம். ஓகே, 99க்கு ஒரு 899ம் 39க்கு ஒரு 339ம் வரலாம். டோட்டல் கெஸ்ஸிங் இவ்வளோ தான். எல்லா வாரம் மேட்ச் பண்ணிட்டேன். இன்றைக்கோட கெஸ்ஸிங்கு ப்ளஸ் வந்து இன்றைக்கி ரிசல்ட்லேருந்து நாளைக்கு எப்படி போகணுன்ற கால்குலேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம மேட்ச் பண்ண கால்குலேஷனில் 069 014, அதுக்கடுத்து 460 415 ஒரு பேரு, 868 813 ஒரு பேரு, ஃபைனலாக 899 339. ஓகே, மொத்தமாக 4 செட்டு வந்து கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் பிசியில் வந்து 69 14 60 15 99 39 3 செட்டு. அதிகமான 8 நம்பரில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணோன்னா இந்த பிசிலேருந்து எது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு 3 டிஜிட் கொடுத்துருக்கேன், பிசி பிரித்து கொடுத்துருக்கேன். நாளைக்கு வந்துட்டு பி போர்டில் ஒரு 6 அல்லது 1 வரும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு ரிசல்ட்டு போகணும். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். வந்துட்டு வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வீடியோ போஸ்ட் ஆனால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டுருங்க. மெம்பர்ஷிப்பில் சேர விருப்பம் இருக்க நண்பர்கள் பிளான் பார்த்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்பல்ஷன் கிடையாது. டெய்லி வந்து நம்ம மெம்பர்ஷிப் வீடியோஸில் நல்ல இன்னும் கொடுத்துட்ருக்கோம். நம்பர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே, நாளைக்கு ஒரு சிறு வீடியோ மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.